பாருங்கள், இன்றைக்கி நான் செய்ய போகிறது பீட்ரூட் அல்வா. அதுக்கு தேவையான பொருள் பீட்ரூட் வந்து 1/2 கிலோ வாங்கி தோல் சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து 3/4 கப்பு, முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியாக கிள்ளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. பால், நெய், ஏலக்காய் பொடி. இதை நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். அடுப்பில் ஒரு வானலை போட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் சூடு ஏறினோடனே இந்த முந்திரி பருப்பை இதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பை பொன்னிறமாக செவந்துடுச்சு எடுத்துட்டோம். இப்போ அதே வானலில் நெய் போட்டு கொஞ்சம் இந்த பீட்ரூட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வந்து பீட்ரூட் நல்லா வதங்கிடுது, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம பசும்பால் ஊற்றிக்குவோம். பால் ஊற்றின ஏற்பாடு இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இப்போ வந்து பால் சுண்டி போச்சு, கெட்டி பதத்துக்கு வந்துடுது. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இது ஒட்டாமல் வர பதத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த கரண்டியில் இப்படி ஒட்டாமல் வரும், அதுதான் இதுக்கு ஏற்ற கரெக்டான பதம். அந்த டைமுக்கு இறக்கி ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த முந்திரியெல்லாம் மேலே போட்டு கொஞ்சம் ஷோ பண்ணிக்கணும். பாருங்கள், பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி முந்திரி பருப்பை கடைசியாக போட்டு நம்ம கலந்து சாப்பிடும்போது முந்திரி பருப்பு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அது ஒரு டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். இந்த பீட்ரூட் அல்வா வந்து ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிட்லாம். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.